பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் 2026 டு 29 பிப்ரவரி மாசம் நடக்குது. இது ரொம்ப முக்கியமான தேர்தல். தானு அண்ணனுடைய செல்வன் வழிகாட்டுதின் பேரில் நாங்கள் ஒரு தயாரிப்பு நலன் காக்கும் அணியின் சார்பாக நான் தலைவருக்கு நிற்கிறேன். துணைத் தலைவருக்கு ஆர்.கே. சுரேஷ், கமலக்கண்ணன், அதே மாதிரி செயலாளருக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணனும் கமிலா நாசரும் அவங்க நிற்கிறாங்க. ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு சுஜாதா விஜயகுமார் நிற்கிறாங்க. அதே மாதிரி பொருளாளருக்கு சுபாஷ் சந்திர போஸ் நிற்கிறாரு. அதே மாதிரி இங்க 26 பேர் நம்ம செயற்குழு உறுப்பினருக்கு அழகன் தமிழ்மணி, சித்ரா லட்சுமணன், எம் கஃபார், எச் முரளி, ஆர் மாதேஷ், பிரவீன்காந்த், வி ஞானவேல், பி பழனிவேல், பைஜாடாம், பி மகேந்திரன், எஸ் ஜோதி, செந்தாமரை கண்ணன், கே முருகன், நீலகிரி ஏ முருகன், சாலை சகாதேவன், ஜி எம் டேவிட்ராஜ், எஸ் ஜெய்சீலன், ராஜா என்கிற ஃபக்ருதீன், பி என் ரஞ்சித்குமார், தாய் சரவணன், பிரதீஷ் சாம்ஸ், எஸ் என் ராஜராஜன், பி ஜி பாலாஜி, ஏ ஏழுமலை, இசுக்கி ராஜா, தன சண்முகமணி, அது மாதிரி 26 பேர் மொத்தம் எங்க அணியா நிக்கிறோம். முதல் அணி நாங்க தான் உருவாக்கியிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான தேர்தல். அடுத்த பிப்ரவரியில் நடக்குது. தயாரிப்பாளர் நலன் சேர்ந்து நம்ம தானம் வழிகாட்டின்படி நாங்க நிக்கிறோம். கண்டிப்பா இதுதான் வெற்றி கூட்டணி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலங்காக்கு அணி சார்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகம் ஒரு பெரிய எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த இக்கட்டான சூழ்நிலை இந்த அணி வெற்றி பெற்றால்தான் திரையுலகம் செழிக்கும் தழைக்கும்னு நான் நினைக்கிறோம். அதுக்காக தான் தம்பி செல்லுமணியும் நானும் சேர்ந்து இந்த அணி கூட்டமைப்பா உருவாக்கி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கு உதாரணத்துக்கு தலைவராக நிற்கக்கூடிய தமிழ்குமரன் எந்த பொறுப்பும் இல்லாத போதே தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜீவாதார பிரச்சனை இன்சூரன்ஸ் ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு பலமே அவங்களோட வாழ்வாதாரத்தை தொலைச்சிருக்கிற நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய அடித்தளம். அந்த இன்சூரன்ஸுக்காக தமிழ்குமரன் 50 லட்சம் எந்த பொறுப்பு இல்லாத போது எடுத்து கொடுத்தவர். அப்படிப்பட்டவர் இந்த நலங்காக்கு அணிக்கு தலைவராக வரும்பொழுது இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மிக சிறப்பான ஒரு எழுச்சியையும் ஒரு எதிர்காலத்தை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு வரும் என்ற நம்பிக்கையில தான் இது அமைந்திருக்குது. இது நிச்சயமாக அறுதிட்டு உறுதி கொள்ளலாம் எதிர்கால திரையுலகத்தை தாங்கி நிற்கும். அப்படிப்பட்டதுக்கு தான் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இது சார்பாக தம்பி செல்லுமணி பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட 26, 29ஆம் ஆண்டுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இதுல சகோதரர் தமிழ்குமரன் தலைமையிலான நலம் காக்கும் அணி அதனோட வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துறை ஒரு சிரமமான நிலையில இருக்கு. இதுக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காத முழு நேரத்தையும் செலவு செய்யக்கூடிய ஒரு தலைமை தேவைப்படுதுன்னு நாங்கள் நினைச்சோம். அதுக்கு உறுதுணையா இருந்து தானு சார் சொன்னார் தமிழ்குமரன் தான் நல்லா இருக்கும். நான் அடுத்த வினாடியே அதுக்கு ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா தானுதாஸ் சார் சொன்ன மாதிரி எந்த வித அதாவது எலெக்ஷன் நிற்கும் போது உதவி பண்றது வேற, எலெக்ஷன் இல்லாத போது போன 3 வருடத்துக்கு முன்னாடி ப்ரொடியூசர் கவுன்சில்ல மெம்பர்ஸுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணும், இல்லைன்னா அந்த பிரீமியம் இல்லைன்னா லேப்ஸ் ஆகிடும், எல்லாருடைய இன்சூரன்ஸ் போயிடும்னு எல்லாரும் கவலைப்படும் போது உடனே எந்த விதமான எதிர்பார்ப்பும்லாம் ஒரு 50 லட்சத்தை கொண்டு அன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் பண்ணாங்க. இது ஒரு சின்ன விஷயம். நாங்க பெப்சில நான் பிரசிடண்டா வந்த உடனே கொரோனா வந்துடுச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அரிசி வாங்க கூட முடியல, பணம் இருந்தாலும் அரிசி வாங்க முடியல. அது பணமும் எங்ககிட்ட இல்லை. அன்னைக்கு தானு சார் முதல்ல என்ன வேணும்னாரு. ஒரு 20,000 பேர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு ஒரு மூட்டை அரிசினா கூட 20,000 மூட்டை அரிசி வேணும். அடுத்த நிமிஷம் அவர் எங்களுக்கு 1000 மூட்டை அரிசி அனுப்பிச்சாரு. அப்புறம் நீங்க குமரனுக்கு பேசுங்க, தமிழ் குமரன் எனக்கு சொன்ன எனக்கு பழக்கம் இல்லை சார், சும்மா ஃபோன் நம்பர் கொடுத்து நீ பேச பண்ணாரு. நான் பேசி இது மாதிரி நான் ஆர்கே செல்வமணி பேசுறேன்னு சொன்னேன். அண்ணே சொல்லுங்கண்ணே என்ன அவ்வளோ பணிவும் பண்ணுவோம் இல்லை. இது மாதிரி கொரோனா எஃபெக்ட் ஆகுது, பெப்சி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், என்ன வேணும்னாரு. இவ்வளோ வேணும்னா அடுத்த 48 மணி நேரத்தில் லண்டன்ல இருந்து எப்படி தொடர்பு கொண்டாருன்னு தெரியாது, 1 கோடி ரூபாய் எங்களுக்கு சேர்ந்தது. அன்னைக்கு 20,000 மூட்டையை
1000 மூட்டை அரிசி கொடுத்தாரு. அந்த 20,000 மூட்டை எனக்கு பணம் இருந்தா கூட வாங்க முடியாது. தானு சார் உடனே வேற எங்கெங்க ரெடி பண்ணி ஒரு 3 நாளுக்குள்ள எங்கள்கிட்ட மொத்த அரிசி வந்துச்சு. அந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்ல, சேம்பருக்கு பணம் கட்ட பில்டிங் கட்டணும்னாங்க, அவங்களுக்கு 1 கோடி. இது எல்லாம் விட மனிதநேயம் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் இந்தியன் டூர்ல மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. அப்பெல்லாம் விபத்து நடந்தா சில இடங்கள்ல வந்து பாடியை நாங்கள் ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போக கூட முடியாது. ஏன்னா சின்ன ப்ரொடியூசர் மாட்டி போனாங்க. இதுல வந்து என்னன்னா ஒரு 6 பேருக்கு அடிபட்டுடுச்சு, 4 பேர் இறந்துட்டாங்க. இறந்தவங்க எல்லாருக்கும் 2 கோடி ரூபாய் வந்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து பணம் டெபாசிட் பண்ணி அந்த குடும்பம் அந்த உறுப்பினர் இருந்தா என்ன எந்த நிலையில இருக்குமோ அந்த அளவுக்கு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படக்கூடாது, எல்லாருக்கும் 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்தது. அது மட்டும் இல்லாம அடிபட்டவங்களை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு 1.5 கோடி செலவு பண்ணி அவங்க வந்து ரெக்கவரி ஆகி மறுபடியும் தொழிலுக்கு வர வரைக்கும் அவங்க வேலைக்கு போனா என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தையும் கொடுத்து இது மாதிரி தயாரிப்பாளரை தமிழ் சினிமாவில் இல்ல இந்தியன் சினிமாவிலே நாங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தாயுள்ளம் கொண்டவர் வந்து தமிழ் குமரன். அவரோட தலைமையில் இந்த அணி நிற்குது. அதுல வந்து நல்ல வேட்பாளர்களாக ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரிக்கும், கமிலாநாசர் வந்து இன்னொரு செக்ரட்டரி, 2 செக்ரட்டரி நிற்கிறாங்க. 2 பேருமே வந்து ராதாகிருஷ்ணன் வந்து சின்ன தயாரிப்புல பல வருடம் போராடிக்கூடியவர். கமலாநாதர் வந்து ஒரு விஷயத்த போல்டாவும் சிந்தனையாகவும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணி. அதுக்கு அடுத்து வந்து நம்ம பொருளாளருக்கு வந்து சந்திரபோஸ் நிற்கிறார். இவர் வந்து லிங்குசாமியோட சகோதரர் தான் எனக்கு தெரியும். அவர் வந்து தலைவராக நிற்கிற இதுல இருக்கும்போது இது மாதிரி தமிழ்குமரன் நிற்கிறார் சொன்னோன்னு எந்த விதமான பேச்சுமே இல்லாம இமீடியட்டா என்ன சொன்னாலும் ஓகே. ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலும் நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் எப்படின்னா ஒரு வாரியர். அவர் வந்து அவர் தான் வந்து அவங்க அண்ணனை வழி நடத்துறவர். அவர் வந்து நம்ம லிங்குசாமி வந்து ஒரு கர்ணப்பிரபு, அது எல்லாத்தையும் அவர் சொத்தை கூட கேட்டா எழுதி கொடுத்துருவாரு. இவர் வந்து அவ்வளவு அன்பா வந்து கண்ட்ரோல் பண்ணி அண்ணனை வந்து வழிநடத்தக்கூடிய மிகச்சிறந்த மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டா கூட இன்னைக்கு ஒரு 10 படத்தை ஒன்னா எடுக்கக்கூடிய அளவுக்கு மறுபடியும் தலைநிமிர்ந்து அவர் கம்பெனி நிக்க வச்சிருக்காரு. அது போல இந்த இது கூட சொன்னாரு, அண்ணே விடுங்க அண்ணே, 2 வருஷத்துல நாங்க வந்து 5 கோடி ரூபாய் நான் வந்து டெபாசிட் பண்றேன், வந்து ட்ரஸ்ட்டுக்கு நான் டெபாசிட் பண்றேன். அந்த அளவுக்கு அவர் கான்டாக்ட் இருக்கு. அப்போ இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அணியா வந்து இதுல நிக்கிறாங்க. அது போல வந்து துணைத் தலைவர் வைக்கிற கமலக்கண்ணனும் ஆர்த்தி சுரேஷும் மிகச்சிறந்த உறுப்பினர்கள். அவங்க எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்க முடியாத நல்ல நிலையிலிருந்து இந்த இதுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க. நம்ம சுஜாதா விஜயகுமார் அம்மா வந்து ஜாயின் செய்து நிற்கிறாங்க. சின்னத்திரை தயாரிப்பால 10 வருடமா வந்து தலைவராக இருந்து மிகப்பெரிய அனுபவம் உள்ளவங்க. அவங்க வந்து நாங்க சொன்ன உடனே எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இதுல வந்து இணை செயலாளர் இருக்கிறாங்க. இந்த டீம் வந்து 33 பேரை இன்னைக்கு ஒரு நாள்ல எல்லாரும் சரி பண்ணி ஒரு அணியா நிற்கிறாங்க. இன்னைய வரைக்கும் வந்து ஒரு அணியா நிற்கிற ஒரே அணி, அதாவது 33 பேரும் சேர்ந்த அணியா நிற்கிறது இந்த அணி தான். அப்போ இந்த அணி வெற்றி பெற்றால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தலை நிமிர்ந்து நிற்கும். இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு தொய்வான இடத்துல இருக்கு. இதை மறுபடியும் முன்னாடி வந்து இப்ராஹிம் ராவத்தர் இருக்கும்போது, முரளி இருக்கும்போது, தியாகராஜ் சார் இருக்கும்போது, வந்து எஸ்ஐசி இருக்கும்போது, தானு சார் இருக்கும்போது, ராமநாராயண் சார் இருக்கும்போது தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு அப்படி தலை நிமிர்ந்து நின்றுது. அது இப்போ கொஞ்சம் தலை வணங்கி இருக்கு. அதை மறுபடியும் தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறதுக்கு தமிழ் குமரன் தலைமையிலான இந்த அணி வந்து நிச்சயமாக செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால இந்த அணியை நாங்கள் வந்து சப்போர்ட் பண்றோம். நிச்சயம் இந்த அணி வெற்றி பெறும். இந்த அணி வெற்றி பெற்றவுடனே வெற்றி விழாவில் நம்ம அனைவரும் நன்றி. கோடி விஷயம் எல்லாமே தேர்தல் தயாராகிட்டு இருக்கு. கண்டிப்பா இது ஒரு அறிமுக கூட்டம், வேட்பாளர் அறிமுக கூட்டம். இது பண்ண பிறகு வந்து என்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது மாதிரி நடக்கும் போது அப்புறம் வந்து சில விஷயம் ரெட் கார்டுன்னு வருது. அதெல்லாம் வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? ரெட் கார்டு இல்ல, இப்போதைக்கு ரெட் கார்டுங்கிறதுலே கிடையாது. ஏன்னா நாங்களே தான் ரெட் இப்ப நாங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்றதால ரெட் கார்டுங்கிற அந்த பழைய சிஸ்டம் முடிச்சு நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே தயாரிப்பாளர்களுக்கு தயாரிச்சு படத்தை வெளியிடுற வரைக்கும் என்னென்னலாம் தேவைப்படுதோ அது ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிருக்காங்க. அது வந்து இப்போ வந்து என்னன்னா அதுதான் வந்து ஓட்டிங். இது வந்து இப்ப சொன்ன உடனே மறுநாள் அது போட்டி அதாவது பண்ண முடியாதவங்க கூட இதை காப்பி அடிப்பாங்க. அதனால வந்து நிச்சயமா என்னெல்லாம் சும்மா வந்து வானத்தை வில்லா வளைப்போம், மணலை கயிறா திரிப்போம், அது மாதிரிலாம் இல்லாம இன்னைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு என்ன தேவைப்படுமோ அதை வந்து மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து எல்லாத்தையும் முடிச்சு எலெக்ஷன் முன்னாடி அந்த மேனிஃபெஸ்டோ அது வந்து கணவன் மனைவிக்கான சண்டை. நாங்க பிரிஞ்சு வாழ முடியாது, சேர்ந்து வாழ முடியாது. அதனால நாங்க அப்போ தமிழ் கணவன் வந்து காந்தி மாதிரி ஆக்குவாங்க.
இப்ப வந்து இப்ப அது மாதிரி பெரிய அவசியம் இல்லை. இப்ப இந்த அணியே வந்து அது மாதிரி ஒரு பெரிய போட்டியான அணியெல்லாம் யாரும் எதிர்க்க இல்லை. அதனால வந்து அது மட்டும் இல்லாம இருந்தா கூட வந்து நம்ம நல்லது செய்ய வந்திருக்கோம். அதனால வந்து எல்லா தயாரிப்பாளரும் கோடீஸ்வரன் தான். ஒரு தயாரிப்பாளர் ஒரு சின்ன படம் பண்ணா குறைஞ்சபட்சம் 1 கோடி வேணும். அப்ப 1 கோடி பண்ண தயாரிப்பாளர் போய் 50,000 20,000 கொடுக்கறது வந்து அவங்களே 1000 பேருக்கு சோறு போட்டவங்க, அவங்களுக்கு சோறு போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி நிலைமையை அவங்க மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்குறது தான் எங்க நோக்கம். அதுதான் தமிழ்குமரன் தலைமையிலான அணி. ஏன்னா நீங்களும் வந்து பேசுறீங்க, அவங்க அவ்வளவு சப்போர்ட் அடிக்கிறீங்க. அவங்ககிட்ட இதெல்லாம் ஒரு கேட்டுக்கிட்டு தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, அவங்க எழுதி வச்சிருக்கிறது நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன். இல்ல அது வந்து பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்னொரு மீட்டிங் நான் வச்சிருக்கேன். எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லா திட்டத்தையும் வெளிப்படுத்தும். நிறைய திட்டம் வச்சிருக்கோம். இல்ல அது எப்போதுமே வந்து தொழிலாளர் சங்கம் முதலாளி சங்கம் ஒன்னா இருந்தாலே எங்க இவரு செயலாளர் அண்ணன் சொல்ல மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. நாங்க அடுத்து தை மாசம் எல்லாத்தையும் நாங்க அந்த காலத்துல இந்த அணி, இந்த தலைவர், இந்த வேட்பாளர் ஆளுங்கட்சி ஆதரவு கட்சியில எல்லாமே இது வந்து கட்சி கிச்சி எதுவுமே கிடையாது. என்னன்னா ஒரு இது வந்து சுதந்திரமா செயல்படும். அவங்களுக்கும் வேலை இருக்கு. ஆமா இல்ல ஒரு சங்கம்னா அந்த இருக்கிறாங்க. எல்லா லாங்குவேஜும் கட்டுப்படுத்திட்டாங்க. இல்ல அது தூரத்து பச்சை. நீங்க நான் தெலுங்குல 4 லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். எல்லா படத்தையும் இப்போ இது டெக்னிக்கல் வளர்ந்த பிறகு 3 மணி நேரங்கிறது வந்து 12 மணி நேரம் ஆகணும் தவிர 12 மணி நேரத்துக்கு குறைவா எதுவுமே இல்லை. எல்லா படமும் ஓடிடில ஏன் இல்ல தமிழ் ஆக்கஸ் கூட எவ்வளவு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. நீங்க ஓடிடி வந்த பிறகு இல்ல தமிழ் எப்படி அப்போ வீடியோ பைரசி இருந்தது, அதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் பைரசி இருந்தது, ஆன்லைன் பைரசி இருந்தது. டிஃபரெண்டா வந்து எல்லா லாங்குவேஜ்ல இருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து தான் பண்ணணும். அதை சார் சின்ன டவுட் தான் சார். என்னன்னா ஓடிடியை வந்து இப்ப படம் வாங்குறது கிடையாது. அதுல கண்டிப்பா முன்னெடுத்து பண்ணுவீங்களா? இல்ல நிறைய திட்டங்கள் இருக்குங்க. கண்டிப்பா இது வந்து தயாரிப்பாளர் நலனுக்கான அணி. கண்டிப்பா நிறைய வச்சு வேட்பாளர் அறிமுக கூட்டம். ஆனா வந்து சமீப காலங்களால 100 கோடி வசூல் 200 கோடி வசூல்னு அவங்களே ப்ரமோஷன் பண்றாங்க. உண்மையா இருக்குமா இல்ல என்ன மாதிரியான ஒரு உண்மையும் இருக்கும்?